தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்கள் அனைவரையும் பவர் ஆஃப் பாலிடிக்ஸ் விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இப்போ இருக்கிற 2026 தேர்தலுக்கான முக்கியமான நகர்வுகள்ல ஒவ்வொரு கட்சிகளும் ஒரு பகுதியாக கூட்டணிகளை நிறைவு செஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு இடையிலான தொகுதி பங்கீடுகள் அண்ட் கூட்டணியில எந்த அளவிற்கான கூட்டணி கட்சிகளை சேர்த்து தங்களுடைய கூட்டணியை பலமாக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இங்க முக்கியமான பேசுபொருளா இருக்கு. மிகச்சிறப்பாக ஒரு 4.5 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் ஆட்சியை வழங்கி இருக்கிறது திமுக. எல்லா மக்களுக்கும் சேவைகளை செய்திருக்கிறது. மக்கள் போற்றக்கூடிய ஆட்சியாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது எதற்காக இத்தனை கூட்டணிகள் தேவை? அது எப்படின்னா, இன்னைக்கு வேட்பாளர்கள் பட்டியலை விட அதிகமான பட்டியலா இந்த கூட்டணி கட்சியினுடைய பட்டியல் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மிகச்சிறந்த ஆட்சி நம்ம கொடுத்திருக்கோம் அப்படின்னா இதற்காக எல்லா கட்சியும் நம்ம சேர்த்துங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? ரெண்டாவது, நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, இது நான் ஒரு பொதுத்தன்மையா வெளியில இருந்து நான் பாக்குறேன். எந்த கட்சிக்கு ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ அந்த மனநிலையில் நான் பேசல. இப்போ எடுத்துக்காட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மெகா கூட்டணி அமைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே திமுக தலைவர் ஒரு மெகா கூட்டணி அமைச்சிடுறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2000 ரூபாய் நான் உங்க உதவி உரிமை தொகையை, பெண்களுக்கான உரிமை தொகையை அதிகரிக்கிறேன்னு சொன்னா 2000 பணத்தை வரவே வச்சிடறாரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஐயா. ஆக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன வாக்குறுதி எல்லாம் கொடுக்கிறாரோ, என்ன சொல்றாரோ அதை உடனடியாக அவர் அமல்படுத்திறாரு தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே. ஆக ஒரு விரைந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள், குறிப்பாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லக்கூடிய எல்லாவற்றையுமே முன்கூட்டியே தாமே செய்துவிட்டு தாங்களே செய்து கொள்ள முடியும், திமுகவே இது செய்யும் என்கிறதாக ஒரு ஒரு மெசேஜ் தான் திரு மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்கள் மக்களுக்கு பரப்புறாரு அப்படின்னு பார்க்கிறோம் நம்ம. ரெண்டாவது என்னன்னா, பத்திரிகை ஊடகங்கள், சமூக ஊடகங்கள்ல காட்டக்கூடிய பிம்பம் மட்டுமே ஒரு உண்மையான அரசு அல்ல. களத்துல போய் பார்த்தாதான் நமக்கு தெரியும், கள நிலவரம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தாதான் தெரியும். நிறைய திட்டங்கள், குறிப்பாக நீங்க தொடக்கத்திலிருந்தே திமுக அரசு அந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி இருந்தாங்கன்னா நிச்சயமாக ஒரு பாராட்டுதலுக்குரியதா இருக்கும். குறிப்பாக இந்த லேப்டாப் கொடுக்கிறது, பொங்கலுக்கு பணம் கொடுக்கிறது, உரிமை தொகை உயர்த்தி கொடுப்பது, இதெல்லாம் இறுதி நேரத்துல கடைசி ஒரு 3 மாத காலத்துல செய்தது. ரெண்டாவது, மிக முக்கியமா நான் பார்க்கிறது என்னன்னா, இந்த பெண்களுக்கான உரிமை தொகை அப்படிங்கிறது அரசு திட்டம். அந்த அரசு திட்டம், அரசுடைய கொள்கை முடிவு, அது மாதந்தோறும் அவருடைய கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. அது தேர்தல் அறிவிக்கை கொடுத்தாலும் கூட, தேர்தலே நடந்தாலும் கூட அந்த பணத்தை யாரும் தடுக்கவே முடியாது. தேர்தல் ஆணையமே நினைச்சாலும் கூட நீங்க வரவு வைக்க கூடாதுன்னு எந்த அரசாங்கத்தையும் பார்த்து சொல்ல முடியாது. அது அரசு எந்திரம் இயல்பாக மாதந்தோறும் 14ஆம் தேதி 15ஆம் தேதி வாக்குல வரவு வச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 3 மாத கால அந்த பணத்தையும் சேர்த்து, இது இல்லாம கோடை கால ஊக்கத்தொகையை சேர்த்து 5000 ரூபாய் பணத்தை ஒன்றாக போட வேண்டிய தேவை ஏன் ஏற்படுது இல்லைங்களா? இது நாங்க நீதிமன்றத்துக்கு போயிடுவாங்க, இந்த திட்டத்தை தடுத்துருவாங்க, அதனால நான் முன்கூட்டியே போடுறோம் அப்படிங்கிற வாதம் எல்லாம் சரியான வாதம் இல்லை. இப்ப என்ன ஆயிருக்குன்னா, அன்னைக்கு அந்த 5000 ரூபாய் வாங்கும் போது பெருமை அடைந்த, மகிழ்ச்சி அடைந்த ஒரு சில மக்கள் இந்த மாதம் வரப்போறது கிடையாது, அடுத்த மாதம் அது வராது, இந்த 3 மாதத்திற்கு அந்த 1000 ரூபாய் கிடைக்காது என்கிற போதுதான் அவர்களுக்கு அந்த ரியாலிட்டிக்கு உள்ள போவாங்க. இதையெல்லாம் தவிர்த்திருக்கலாம் திமுக. மாதந்தோறும் இருக்கும்போது அந்த மாத கடைசியில தேர்தல் நாளைக்கு முதல்ல ஒரு 1000 ரூபாய் வரவா வந்திருந்ததுன்னா அதுவே அவங்களுக்கு, வாக்காளர்களுக்கு பெரிய ஊக்கமா இருந்திருக்கும். ஆனால் இன்று எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாருங்கிறதுக்காக உடனே ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷன் மாதிரி செய்ததெல்லாம் இது கூட இத கூட அவரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, ஓகே. ஆனா இங்க முதல்வர் அதை செஞ்சிடறாருல, மக்களுக்கு சொல்றதை கேட்கிறாங்க. அது செய்ததுனால நடக்கக்கூடிய அது செய்ததால் நடக்கூடிய விளைவு தான் சொல்றேன். இப்ப 3 மாதத்துக்கு வராது. இப்ப 14ஆம் தேதி இந்த மாதம், அடுத்த மாதம் 14ஆம் தேதி வராது, அதுக்கு அடுத்த மாதம் 14, 15 வராது, ஓட்டு போட போகும்போது காசு வராது. அப்ப நீங்க இந்த 3 மாதத்துக்கு முன்னாடி நீங்க கொடுத்த 5000 ரூபாய் பணத்தை மக்கள் மறந்துடுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு செய்யறதான செய்த முறையும், இந்த செய்த அணுகுமுறை இருக்கு இல்லைங்களா, இந்த அப்ரோச் பாத்தீங்கன்னா, இது மக்களை பணத்தை கொடுத்து ஈஸியா நம்ம வாக்காளர்களை நம்ம கன்வின்ஸ் பண்ணிட முடியுங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா, இது தவறான எண்ணம் சொல்றேன் நான். இது எல்லாமே திமுக அரசுக்கு ஒரு பின்னடைவா தான் இருக்கு. ஆனால் நீங்க நம்ம விளம்பரங்கள் கொடுக்கலாம், சமூக ஊடகங்கள்ல, பத்திரிகைகள்ல நீங்க பேசலாம். ஆனால் மக்கள் முதல்ல இருந்த மாதிரி இல்ல. பத்திரிகைகளையும் தொலைக்காட்சிகளை மட்டுமே நீங்க பார்த்தால இன்னைக்கு யாரும் முடிவு பண்றது இல்ல. அன்றாடம் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையும், அன்றாடம் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய இந்த வாழ்வியல் தேவைக்கான பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, அதன் அடிப்படையில தான் முடிவெடுப்பாங்க. இந்த சமூக ஊடகங்கள் மிக வலிமையா இருக்கு. ஒரு பக்கம் நீங்க சொல்ற இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க சொன்னாலும், இந்த பக்கம் கூட்டணிகளோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்றது மூலமாக அவரவர்களுக்கு வருகிற, அது சொற்பமான வாக்குகளாக இருந்தாலும் கூட அதை தன் பக்கம் முதல்வர் அவர்கள் ஈர்த்துக்கிறாரு அப்படின்ற போது இதெல்லாம் சரி கட்டுற வகையில இருக்காதா? அது திமுகவுக்கு பலத்தை கொடுக்கும். அப்ப பலவீனமாக இருக்கிறதா திமுகங்கிற கேள்வி வருது இல்லையா?
இல்ல இப்ப இன்னும் கூடுதல் திமுக வந்து பலமாகிறதுன்னு எல்லாமே கேக்குறேன். நாங்க வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய சாதனைகள் செஞ்சிருக்கோம். இப்போ எடுத்துக்காட்டா நீங்க வச்சுக்கோங்க, செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தனித்து நின்றார். எந்த கூட்டணியும் வேண்டாங்க, நான் தனியா நிக்கிறேன்னு சொல்லிட்டு கம்பிங் மெஜாரிட்டில அந்த அம்மா ஜெயிச்சு காமிச்சாங்க. அது போலவெல்லாம் திமுக இப்ப நின்றுக்கணும். நம்ம ம். திமுக குறை சொல்றதுக்காக சொல்லல. ரியாலிட்டி சொல்றோம். ரியாலிட்டில வந்து நீங்க வந்து கூடுதலாக நீங்கள் பலம் சேர்த்துக் கொள்கிறீர்கள். ஒரு ஒரு 0.4 விழுக்காடு, 0.2 விழுக்காடு, 1 விழுக்காடு கூட நாங்க வாக்குகளை விடாம எல்லாவற்றையும் நாங்கள் சேகரித்துக் கொள்றோம்னா, இது எப்படின்னா, நமக்கு ஒரு வீட்ல அங்கங்க சேமிச்சு வச்சிருப்போம். சேமிச்சு வச்சிருக்கிற ரூ. 1 ரூ. 2 எல்லாம் ஒண்ணு சேர்த்து வந்து நம்ம ஒரு நிதி திரட்டுவோம் இல்லைங்களா? ஒரு அவசர தேவைக்கு. அது போல தான் தற்பொழுது திமுக சின்ன சின்ன கட்சிகள் கூட விடாம வந்து அவங்க சேர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்கிறோம். இதை ம். பலமாக பார்க்க கூடாதுன்னு சொல்றேன் நான். நடைமுறையில வந்து இது பலமாக பார்க்க கூடாது. இது பெருமை அல்லன்னு சொல்றேன். என்ன ம். காரணம்னா, நீங்கள் இவர்களுக்கெல்லாம் வாக்குகள்லாம் வந்து பெரிய அளவில் இல்ல. நாச்சியார் சுவந்தி சொன்னதைப் போல, அவர்கள் சொன்னதைப் போல ஒரு 6 விழுக்காடு தான் இருக்கு. 6 விழுக்காடு பெரிய ஒரு வாக்கு தான். நம்ம இல்லன்னு சொல்ல முடியல. ஆனால் இவற்றையெல்லாம் சேர்த்து தான் நம்ம தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் திமுக இருக்கிறதா என்கிற கேள்வி தான் நான் வைக்கிறேன் நான் முன்னால.